வேதாமத்தில் ஏசப்பா கண்ணீர் விட்டாருன்னு ஒரு வசனம் சொல்லப்படுது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லை. அந்த வசனத்தை பார்க்கும்போது சின்ன பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஏசோ கண்ணீர் விட்டார் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா 2 வசனம் அழகாக சொல்லுவாங்க. ஜீவ அப்பம் நானே, ஏசோ கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏசோ கண்ணீர் விட்டாருன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், லாசருக்காக ஏசப்பா அழுதாருப்பா, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க, எவ்வளோ நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்களே நம்ம நினைக்கிறோம்ல. கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, லாசரோட மரணம் தான் தேவன் நாம மகிமைப்பட போகுது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மரியாள் ஒரு வார்த்தை சொல்லுவா, நீர் இங்கிருந்தது ஆனால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டாரேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஏசப்பா அவருடைய இருதயத்தை அங்கே ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நல்ல விசுவாசம் உள்ளவளாக இருந்த மரியாள் இப்போ அவ்விசுவாசமாக பேசுகிறாளேன்னு சொல்லி அவள் கஷ்டப்பட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போல தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டோடைய வசனத்தை கேட்டுக்கிறோம், ஆண்டோட வார்த்தை நம்ம பெற்றிருக்கிறோம், சத்தியத்தை நிறைய கேட்குறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தால் போதும், ஒரு பிரச்சனை வந்தால் போதும், உடனே நம்மளோட இருதயம், நம்மளோட சிந்தனை மண்டலம் எல்லாமே நெகட்டிவாக யோசிக்க அவ்விசுவாசம் நமக்குள்ளே வந்துடுது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்றைக்கும் நம்ம ஏசப்பா அழ வச்சுட்டே இருக்க உட்காந்து ஏசப்பா நம்மளுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க, என் பிள்ளை இன்னும் என்னை நம்ப மாட்டாளே, இன்னும் என் பிள்ளை என் கையை பிடிக்க மாட்டாளேன்னு சொல்லி ஏசப்பா ஏங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உங்கள் வலது கரத்தை உங்கள் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கி மனுஷன்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேண்டாம் எனக்கு, நான் ஏசப்பா என் கையை கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் வலது கரத்தை ஏசப்பா கையில் கொடுக்கலாமா இன்றைக்கி?